ஒர்க் அண்ட் க்ரோ ரிச்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அவன் திங்க் அண்ட் க்ரோ ரிச்ன்றான். வாட் யூ ஃபோக்கஸ் இஸ் கம்ஸ் அவுட். எதை நீங்கள் பார்க்குறீங்களோ அது வெளியில் என்ன பண்ண ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். இப்போ லாபான் வந்து புள்ளி புள்ளியாக இருந்தால் தான் உனக்கு சம்பளம்ட்டான். இப்போ ஆடுலாம் என்ன பண்ணும், புள்ளி புள்ளி. கொஞ்ச நாள் கழித்து என்ன சொல்கிறான், வரி வரியா. இவன் என்ன பண்ணுறான், கரெக்டாக அந்த மரக்கட்டைகள்லாம் அப்படி வெட்டி அந்த ஆடுகள் தண்ணி குடிக்க வரும்பொழுது அதை போடுறான். இப்போ ஆடெல்லாம் என்ன பண்ணுது, பார்க்குது. எதை பார்க்குதோ அதை பிறப்பிக்குது. எல்லாம் சொல்லுங்க, நான் பார்ப்பதை பிறப்பிக்கிறவன். நல்ல சவுண்டா சொல்லுங்க, நான் பார்ப்பதை பிறப்பிக்கிறவன். ஒரு சொன்னார், உங்க சபையில் என்ன பணக்காரங்களா இருக்கிறாங்க, அவர்கள் எதை பார்க்கிறார்களோ அதை பிறப்பிக்கிறார்கள். ஒன்றும் இல்லை, கண்ணுக்கு முன்னாடி என்ன வைக்கிறீங்க, அந்த பவர் ஆஃப் இமேஜ், the power of imagination, இது ஒர்க் ஆகுது பாருங்களேன். இதை வந்து சபதம் கற்றுக்கல, உலகம் எப்பவும் கற்றுச்சு. இன்னைக்கு உலகத்தில் பெரிய ஆளா எப்படி ஆகிறான், அவன் கற்றுக்கிட்டான். வெறும் ஃபிசிக்கல்லாம் கிடையாது, மென்டலி. அதனால தான் ஒர்க் அண்ட் க்ரோ ரிச்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அவன் திங்க் அண்ட் க்ரோ ரிச்ன்றான். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஒர்க் அண்ட் க்ரோ ரிச் வந்து இந்தியன் மென்டாலிட்டிஸ். பட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேதத்தின் தத்துவத்தை உலகம் விளங்கி கொண்டது. உலகம் எப்படி பணக்காரன் ஆகுது, உலகத்தில் எப்படி ஒருத்தன் பணக்காரன் ஆகும்னு நினைக்கிறீங்க? கடவுள் வச்ச கோட்பாட்டை எவன் பின்பற்றினாலும் அவன் பெரிய ஆள் ஆகும். அவன் வந்து எந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கலாம். கிராவிட்டி எல்லாருக்கும் வேலை செய்யுமா? புவியீர்ப்பு சக்தி எல்லாருக்கும் வேலை செய்யுமா? வேலை செய்யுமா செய்யாதா? இட்ஸ் ஒர்க்ஸ் எவ்ரிஒன். அப்ப அவன் அம்பானி எப்படி பெரிய ஆளா ஆகிறான், இவன் எப்படி பெரிய ஆளா? சார், கோட்பாடு, ஐஸ்வர்யம்ன்றது ஒரு கோட்பாடு. ப்ராஸ்பரிட்டி இஸ் a principles. அதை யாரு அதை வந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் அது வேலை செய்யும். ஆமென்.